ஹலோ டோக்கீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல். டோக்கீஸ், நேம் புதுசாக இருக்குல்ல, உங்களுக்காக நான் வந்துட்டு நியூ நேம் வச்சுருக்கோம். ஐ ஹோப் இந்த ஒரு நேம் உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். ஜோஃபிக்ஸ் சேனலில் வந்துட்டு நம்ம சுகர்ஸ்ன்னு நேம் வச்சுருப்போம். ஸோ இந்த சேனலுக்கும் வந்துட்டு நம்ம புதுசாக நேம் வைக்கலாமேன்னு தோணுச்சு. ஸோ அதனால் நான் ஜில்லுக்கிட்ட கேட்டு மாற்றிட்டேன். உங்களுக்கும் இந்த நேம் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் ஒரு சந்தோஷமான விஷயம், நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி வித்தின் 2 monthல நம்ம 1K ரீச் பண்ணிட்டோம். ஓ மை காட், ஐ கான்ட் பிலீவ். என் லைஃப்பில் இவ்வளோ சீக்கிரம் நான் வந்துட்டு ஒரு விஷயத்தில் சக்ஸஸ் பண்ணதே இல்லை. இது ஒரு குட்டி சக்ஸஸ் தான் என்னை பொறுத்த வரையும். பட் இவ்வளோ சீக்கிரம் எனக்கு அது நடந்ததே இல்லை. எப்போவுமே எனக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும், ரொம்ப ஸ்ட்ரகிள் படுவேன் அதில். பட் இந்த டைம் இந்த சேனலில் மேபி என்னோட டேக்குக்கு என்னோட பேபிஸ்க்கு நான் ஸ்டார்ட் பண்ணனால சீக்கிரமே எனக்கு அதுக்கான சக்ஸஸ் கிடச்சிருச்சுன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ 1K ஸ்பெஷலாக இன்றைக்கி ஒரு குட்டியாக ஒரு 1 ஷாட் பார்க்க போகிறோம். ஐ ஹோப் இந்த ஒரு 1 ஷாட் உங்களுக்கு பிடிக்கும். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். ஹைப்புன்ற ஆப்ஷனுக்கு ஆட்டுச்சு அப்படின்னா ஹைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்தெந்த சீன்லாம் பிடிக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? இது எல்லாமே பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் பூஸ்டப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் நான் அடிக்கடி வீடியோ போடுவேன். ஓகே, சரி, ஓகே. இப்போ நான் ஸ்ட்ரைட்டாக இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போயிடலாமா? ஹலோ, ஃபோன் எடுக்க உனக்கு இவ்வளோ நேரமா? எவ்வளோ டைம் கால் பண்ணுறேன், ஏன் கட் பண்ணுற? உனக்கு என்னை விட அந்த ஒர்க்கு தான் முக்கியமாக இருக்கா? அப்படி என்ன வேலை பார்க்குற நீ? நீ அங்கே ஒரு எம்ப்ளாயி, அவ்வளோதானே? ஏதோ சார் தான் அந்த கம்பெனியை போயிட்டு அப்படியே ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு சீன் போட்டுட்டு இருக்க. கால் பண்ண எடுக்க முடியாதோ? எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். இப்போலாம் நீ சேஞ்ச் ஆகிட்ட, அவ்வளோதான். என் மேல இருக்க லவ் உனக்கு போயிடுச்சுல்ல? எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஆமாம், என் மேல இருக்க லவ் உனக்கு போயிடுச்சு. சுத்தமா இல்லை. நான் உனக்கு இப்போ போர் அடிச்சிட்டல்ல? நான் போர் அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டல்ல? ஐயோ பேபி, அப்படிலாம் இல்லை. லெட் மீ எக்ஸ்பிளைன். அது ஒன்றும் சொல்ல வேண்டாம். என்ன நீ சொல்ல போற? என்ன நீ சொல்ல போற? நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம், எனக்கு தெரியும். அவ்வளோதான். என் மேல இருந்த லவ் உனக்கு போயிடுச்சு, சுத்தமா போயிடுச்சு. அவ்வளோதான், எல்லாமே போயிடுச்சு. இல்லை, இதுக்கு மேல இது செட் ஆகுன்னு எனக்கு தோணலை. செட் ஆகாது. என்னடா விட்ட ஓரா பேசிட்டே போற? என்ன வாய்க்கொழுப்பா? இல்லை வாய்க்கொழுப்பான்னு கேட்குறேன். வந்தேன் வையே, பேசுற அந்த வாய் இருக்காது. நானும் பார்த்துட்டே இருக்கேன். ஏதோ சில்லுவண்டாட்ட காதுகிட்ட நச நசன்னு கத்திக்கிட்டே இருக்க. ஒர்க் பண்ற டயத்துல ஒர்க் பண்ணலனா உங்க அப்பா நான் அந்த வேலை பார்ப்பான்? சொல்றா, வேலை பார்க்கலன்னா உங்க அப்பா தான் எனக்கு சேலரி கொடுப்பானா? சொல்லு. என்கிட்ட இப்ப வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேச ஸ்டார்ட் பண்ணிட்டல்ல? அவ்வளோதான், அவ்வளோதான். என்ன என்ன என்கிட்ட வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசினா நான் என்ன பயந்துருவேனா? பயந்துருவேனா? இப்படி கத்தி பேசினா நாங்கள் பயந்துருவோமோ? உனக்குலாம் நான் ஏன்டா பயப்படணும்? நீ ஒரு ஆளுன்னு இங்க பாரு. என்கிட்ட இப்படி கத்தி பேசுற வேலைலாம் வேண்டாம். அவ்வளோதான். கத்தி பேசினா என்னடா பண்ணுவ? கத்தி பேசினா என்னடா பண்ணுவ? அப்படிதான் பேசுவேன், கத்ததான் செய்வேன். உன்னால என்ன பண்ண முடியும்? எரிச்சல்ரா. நான் இப்போ உனக்கு எரிச்சல் ஆயிட்டேனா? சரிங்க, ஓகே. நான் இனிமே உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். உங்க பீஸை நான் இனிமே கெடுக்கல, இனிமே கெடுக்க மாட்டேன். நீங்க இனிமே ஹாப்பியா இருங்க. ஐ won't talk to you anymore. நான் போயிடுறேன். என்ன ட்ராமா பண்ணிட்டு இருக்கியா? பண்ணு, நல்லா பண்ணு. நான் ஊர்ல இல்ல, இவன் டிஸ்டன்ஸ்ல இருக்கான். இவன் எதனா பண்ணிடவா போறான் அப்படின்ற தைரியத்துல தானே பேசிட்டு இருக்க நீ. வாய்க்கொழுப்புல பேசுறல நீ. பேசு, நல்லா பேசு. நான் வரமாட்டேன்ற தைரியத்துல தானடா பேசிட்டு இருக்க.
இந்த வரேன்டா, நேரில் வர்றேன்டா, இப்போவே வர்றேன். வந்து பேசுகிற அந்த வாயை உடைக்கல, என் பேர் கிம் தயாங் கிடையாது. இப்போவே வந்து உன்னை சாவடிக்காமல் விட மாட்டேன். வாடா வா. ஏன்னா நீ வரேன்னு சொன்னோன்னே ஐயோ அம்மா எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லுவேன் நினைச்சியா? நீ வா, உனக்கு தைரியம் இருந்தா நேர்ல வாடா. நீ என் வாயை உடைக்கிறியா இல்லை நான் உன் மண்டையை உடைக்கிறேனான்னு பார்க்கலாம். நான் மட்டும் உன் மண்டையை உடைக்கல, என் பேரு ஜியான் ஜங்குக் கிடையாது அப்படின்னு ஜேகே வந்துட்டு கோவத்துல வந்து காலை வந்து கட் பண்ணிடுறாரு. இங்க தயாங்க்கு செம்ம கோவம் வருது, ஒரு மாதிரி செம்ம வெறியாகிட்டாரு. அப்படியே பைக் சாவி எடுத்துட்டு பைக்ல ஏறி உட்காந்துட்டே, உனக்கு இன்னைக்கு இருக்குடா, அடிக்கிற அடியில காது எப்படி கிளிய போகுது மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பைக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. இங்க ஸோ ஒரு 2-3 ஹார்ஸ் வந்துட்டு அப்படியே டைம் வந்து அப்படியே ஸ்கிப் ஆகுது. இங்க ஜேகே ஒரு மாதிரி நெயில்ஸை வந்து பைட் பண்ணிட்டு, என்ன அவன் சொன்ன மாதிரி வந்துருவானோ, வந்து அடிப்பேன்லாம் சொன்னானே, ஐயோ கொஞ்சம் ஓவரா தான் பேசிட்டோமோ. என்ன வரட்டும், அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா இப்படிலாம் என்கிட்ட கத்தி பேசுவான். எனக்கு என்ன பயமா, வரட்டும் வரட்டும், நானா இல்லை அவனான்னு பார்த்துக்கலாம். இப்பெல்லாம் அவன் என் கூட பேசுறதே இல்லை, என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதே இல்லை. அவன் மாறிட்டான், லவ்வா 2 வார்த்தை பேச மாட்டான், ஹார்ஷா பேசுறான். லவ் பண்ண ஸ்டார்டிங்லாம் எப்படி பேசுவான், எல்லாம் வாழைப்பழம் மாதிரி பேசி மயக்குவான். ஆனா இப்போ இல்ல ஜங்குக், இல்ல இது சரிப்பட்டு வராது, வரட்டும் அவன், நம்ம இன்னைக்கு முடிச்சுக்கலாம் எல்லாத்தையுமே. நம்ம இவ்வளோ நாள் கமிட்டடா இருந்தோம், இனிமே அவனை பிரேக்கப் பண்ணிட்டு நம்ம சிங்கிள் லைஃப்ல ஜாலியா இருக்கலாம். இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராதுப்பா. நம்ம இனிமே ஹாப்பியா இருக்க வேண்டியதுதான். நம்ம ஒன்னும் யாரோட லவ்க்காகவும் ஒன்னு ஏங்க வேண்டாம் அப்படின்னு இங்க ஜேகே வந்துட்டு ஒரு மாதிரி புலம்பிட்டு இருக்காரு. ஸோ அப்படியே வந்து டைம் வந்து ஸ்கிப் ஆகுது. ஏய் எங்கடா இருக்க அவனே, வந்துட்டா, இன்னைக்கு உனக்கு இருக்கு, அடிக்கிற அடியில இன்னைக்கு செத்த. இதோ வரேன்டா. எங்க இருக்க? என் வீட்டுக்கு கீழே தானே, இதோ வரேன்டா, இரு, அங்கே இரு, வரேன். இன்னைக்கு எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம், இதுக்கு மேல என்னால முடியாதுப்பா, எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம். ஏய் மூடிட்டு கீழே வாடா வெண்ண. கொப்பம் அவனே, இருடா கீழே வர இரு அப்படின்னு ஜேகே அப்படியே கத்திக்கிட்டே வந்துட்டு அப்படியே ஸ்டெப் இறங்கி கீழே போறாரு. இங்க தாயம் செம்ம வெறியோட அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. 2 பேரும் இப்ப டிஃப்ரெண்ட் எமோஷன்ல வந்து இருக்காங்க. என்னையோட எல்லாமே முடிஞ்சது, இன்னைக்கு அவனை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு 2 பேர் மைண்ட்லயே வந்து ஓடிட்டு இருக்கு. இங்க ஜங்குக்கு வந்துட்டு கீழே இறங்கி வர 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 அவர் ஹார்ட் பீட் வந்துட்டு அப்படியே வந்து ரைஸ் ஆகுது ரொம்ப ஃபாஸ்டா. இங்க டேக்கு என்ன, அங்கிருந்து ஏதோ ஒரு கோவத்துல கிளம்பி வந்துட்டோம் இவனை அடிச்சிடலான்னு. ஆனா இப்பயும் உனக்கு ஒரு மாதிரி ஆகுதுட்டே, ஏன் இப்படி மூச்சு வாங்குற? ஏதோ குடிகார மாதிரி உன் கையெல்லாம் நடுங்குது. கண்ட்ரோல் இல்ல, அவன் வாயை உடைக்கணும். என்ன ஹார்ட்லாம் இப்படி படப்படன்னு துடிக்குது? இல்ல, நம்ம கண்ட்ரோல்டா இருக்கணும், இன்னைக்கு எல்லாமே முடிச்சுக்கலாம், அவனை பிரேக்கப் பண்ணணும். டே தயம், ஸ்டேபிளா இருடா, அவன் முன்னாடி போல்டா இரு ஜங்குக், பி கண்ட்ரோல். இப்போ 2 பேரோட ஐஸும் அப்படியே மீட்டப் ஆகுது. டிஃப்ரெண்ட் எமோஷன்ஸ் இப்போ மெர்ஜ் ஆகி ஒன்னாகுது. அப்படியே ஒரு 2 minutes அப்படியே ரொம்ப சைலண்டா இருக்கு அந்த பிளேஸே. இப்போ நைட் ஒரு 8 PM இருக்கும். தயாங் வந்துட்டு ஸ்ட்ரீட் லைட் கீழே வந்து நின்றுட்டு இருக்காரு. ஜங்குக்கு வந்துட்டு அவர் வீட்டு வாசல்ல வந்து நின்றுப்பாரு. அப்படியே 2 பேருமே சைலண்டா அப்படியே ஒருத்தர் பார்த்துட்டே இருக்காங்க. அவங்க மனசுக்குள்ள அவ்வளோ தாட்ஸ் வந்து போயிருக்கும் டிஃப்ரெண்டா. இப்போ அது எல்லாமே எரேஸ் ஆகி அப்படியே ஒருத்தர் பார்த்துட்டே இருக்காங்க. அப்படியே ஒரு 2 minutes சைலண்ட்க்கு அப்புறம் 2 பேருக்கும் ஒரு 30 feet டிஸ்டன்ஸ் இருக்கும். இப்போ 2 பேரும் ஸ்லோவா அப்படியே நடக்க ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படியே இந்த ஸ்லோவா நடக்கிற அந்த வாக் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஃபாஸ்ட் ஆகுது. இப்போ
ஃபைனலி அப்படியே நடக்கிறதெல்லாம் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு அப்படியே ஆப்போசிட்ல பக்கத்துல நிக்கிறாங்க. ஸ்டில் அந்த ஐ கான்டாக்ட் வந்துட்டு அப்படியே ஸ்கிப் ஆகவே இல்லை. என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. சடனா அப்படியே 2 பேரும் அப்படியே டைட்டா வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. ஆஃப்டர் 10 minutes 2 பேரும் வந்து அப்படியே வந்து ஹக்கை வந்து பிரேக் பண்ணிக்கிறாங்க. ஜங்குக்கோட ஹேண்ட் டேவோட ஹிப்பை வந்து அப்படியே கிராப் பண்ணியிருக்கும். சேம் தயங்கோட ஹேண்ட் ஒரு ஹேண்ட் வந்துட்டு அவரோட ஜங்குக்கோட ஹிப்பை வந்து ஹோல்ட் பண்ண மாதிரியும், இன்னொரு ஹேண்ட் வந்துட்டு ஜங்குக்கோட பேக் ஹெட்டை வந்துட்டு அப்படியே ஹோல்ட் பண்ண மாதிரியும் இருக்கும். ஸோ 2 பேருமே வந்துட்டு ஹக்கை வந்து பிரேக் பண்ணிட்டு எகெயின் ஒரு ஐ கான்டாக்ட். அந்த ஐ கான்டாக்டில் 2 பேரும் அப்படியே பார்த்துக்கிட்டே சாட்டிஸ்ஃபைடாக 2 பேரும் அப்படியே சிரிச்சுக்கிறாங்க. அந்த மொமெண்ட் எப்படி இருக்குன்னா, ரொம்ப நாள் ஏங்கின ஒன்று நம்ம கிடச்சிட்ட மாதிரி ஒரு சந்தோஷம் வரும்ல, அந்த மாதிரி தான் இருக்குது 2 பேருக்குமே. இப்போ 2 பேருமே ஒரு மாதிரி சோல்ஃபுல்லாக சிரிச்சுக்கிறாங்க. அப்போ தயாங் சிரிச்சுக்கிட்டே ஜங்குக்கை பார்த்து, ஓய் பைக் ட்ரைவ் போகலாமா அப்படின்னு அப்படியே ஜங்குக்கை பார்த்து விங்க் பண்ணிட்டு அப்படியே கேட்குறாரு. ஜங்குக் அப்படி சிரிச்சுக்கிட்டே, இப்படி டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டே போகலான்னா எனக்கு டபுள் ஓகே அப்படின்னு சிரிக்கிறாரு. ஸோ தயங்கும் வந்துட்டு அப்படியே சிரிச்சுட்டே பைக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு 15 minutes அப்படியே ட்ராவல். ஸோ இப்போ பைக் வந்துட்டு ஒரு ஹில் ஏரியாலாம் இருக்கும்ல, அந்த பிளேஸில் போயிட்டு அப்படியே ஸ்டாப் ஆகுது. அந்த டிரைவ் ஃபுல்லாக ஜங்குக்கும் வந்துட்டு தயாங் அப்படியே ஹக் பண்ணிகிட்டே தான் இருந்திருப்பாரு. ஸோ இப்போ நைட் டைம்னால அந்த பிளேஸில் யாருமே கிடையாது. அந்த பிளேஸ்லேருந்து பார்க்கும்போது அங்கே இருக்க ஹோல் சிட்டியுமே அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த சிட்டி ஃபுல்லாக எரியிற அந்த லைட் வெளிச்சம் அவ்வளோ ஸ்டார்ஸ் மாதிரி இருக்குது. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. ஜங்குக் அது எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்மைலோட பார்த்துட்டே இருக்காரு. அப்போ தயாங் ஜங்குக்கோட ஹேண்டை வந்து ஹோல்ட் பண்ணி, ஓய் நம்ம 2 பேருமே இவ்வளோதாண்டா, நம்ம 2 பேருக்குமே சண்டை வர ரீசன் நம்ம டிஸ்டன்ஸ் தான்ல அப்படின்னு அந்த வியூஸை வந்து பார்த்துட்டே பேசுகிறாரு. கண்டிப்பாக உன்னை பார்க்குற வரையும் எல்லாமே முடிஞ்சு, இதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசிடவே கூடாதுன்னு தான் நான் வந்தேன். ஆனால் உன்னை பார்த்தக்கப்புறம் எல்லாமே மறந்து போச்சு. நீயும் நானும் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க ஆரம்பிச்சு 6 மாதம் ஆச்சு. ஆனால் அந்த 6 மாதத்தில் எவ்வளோ சண்டை, எவ்வளோ அழுகை, எவ்வளோ ஏக்கம், எவ்வளோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், எவ்வளவோ ஹர்ட்ஃபுல் வேர்ட்ஸ், ஈகோ, இது எல்லாமே தான் நமக்கு எனக்கு தெரிஞ்சது. ஆனால் அதுக்கெல்லாம் ரீசன் ஒருத்தர் பண்ணுற அந்த டீப் மிஸ்ஸிங்ஸ் தான். இதெல்லாம் ஃபோனில் பேசி சரி பண்ண முடியாதுல்ல. கண்டிப்பாக குக்கி, நம்ம ஃபோனில் பேசும்போது இஷ்யூஸ் இன்னும் தான் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இனிமேல் நீ எப்போல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி வாய் பேசுறியோ அப்போல்லாம் நேரில் உன்னை பார்க்க வந்துடுவேன். ஆஹா, சார் எதுக்கு என்னைய பார்க்க வந்தீங்கன்னு மறந்துட்டிங்களா? என்னை அடிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தீங்க. ஆனால் இப்போ பார்த்தா என்னை ஹக் பண்ணிக்கிட்டு நின்று பேசிகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வெக்கமே இல்லையா சார்? நீ கூட தான் ஏதோ என்ன நேரில் பார்த்தா என் மண்டே உடைக்கிறேன்னு சொன்னேன். எங்க உடனே பார்க்கலாம், உட பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேயோட ஹிப்பில் வந்துட்டு அப்படியே பிஞ்ச் பண்ணுறாரு. அது ஜேகேக்கு ஒரு மாதிரி கூசுது. தயம் வேண்டாம், ஒரு மாதிரி இருக்கு, விடு ப்ளீஸ் விடு, ஒரு மாதிரி கூசுது. கூசுதா? நல்லா கூசட்டும். இனிமேல் வாய் பேசுவியாடா? வாய் பேசுவியா? நமக்காக தானே கண்டவன்ட்ட கூட திட்டு வாங்கிட்டு மென்டலி ஃபிசிக்கலி ஸ்டேபிளாக இல்லைனாலும் ஒர்க் பார்த்துட்டு இருக்கேன். வேலை இல்லைன்னா உங்கள் அப்பா உன்னை என்னை கட்டி கொடுப்பானாடா? இதாங்கப்பா தம்பி, வச்சுக்கோங்க என் பையனை அப்படின்னு. எனக்கு புரியுது பேபி, போதும் விடு, எனக்கு புரியுது. என்ன பண்ணுறது, சம்டைம்ஸ் உன்னை நிறையா மிஸ் பண்ணுறேன்னா அதான் உனக்கு ஓவர் திங்க் பண்ணிவிட்டு கால் பண்ணுவேன். அப்போ நீ கட் பண்ணி விட்ருவ, அது எனக்கு கோவம் வந்துடும். அதான் சாரி பேபி, நான் இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன்.
ஆ ஆ ஆ, அந்த பயம் இருக்கட்டும் அப்படின்னு தயாங் வந்துட்டு அப்படியே ப்ரௌடாக வந்து ஸ்மைல் பண்ணுறாரு. இங்கே ஜங்குக்கு வந்துட்டு இப்போ தயாங்க்கு வந்துட்டு ஒரு மாதிரி கிச்சு கிச்சு மூடுறாரு. ஏ ஏ என்னடா பண்ணுற, விடுறா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து மாறி மாறி வந்துட்டு அந்த கிகிள்ஸ்லாம் வந்து பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த இடமே வந்துட்டு அவங்களோட சவுண்டு மட்டும்தான் கேட்குது. ஜங்குக் ரொம்ப நேரமாக வந்துட்டு தயாங்க்கு வந்துட்டு அப்படியே டிக்லிஷ் பண்ணிகிட்டே இருக்கவும் தயாங்னால அவரோட சிரிப்பை வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஒரு மாதிரி இருக்கு. அப்போது ஜங்குக்கை வந்து அப்படியே கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லிட்டு சடனாக ஜேகேயோட பேக் நெக்கோட சேர்த்து ஃப்ரண்ட் நெக்கை அப்படி வந்து கிராப் பண்ணுறாரு. இந்த சடன் ஆக்ஷனில் ஜங்குக்கோட முட்டைக்கண்ணு அப்படியே வந்து விரியுது. ஏ தயாங் என்ன ஆ நான் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டு இப்படி அடிக்காமல் போனால் எப்படி? அதான் அடிக்கலாமேன்னு. அதான் எல்லாம் பேசி சரி பண்ணிட்டோம்ல, அப்புறம் என்ன? அதான் சரி பண்ணிட்டோம்ல பேபி. இல்லையே, சரி பண்ணலையே. நான் உன்னை அடிக்கிறேன் தானே வந்தேன், அடிக்காமல் விட மாட்டேன், நான் அடிச்சே ஆகணும். தயம் ஏன்னா ஒரு மாதிரி பார்க்குற மார்க்கமாக இருக்கும் பார்வையே. மார்க்கமாக இருக்கா? நல்லா கரெக்டாக தானே இருக்குது அப்படின்னு ஜங்குக்கு வந்துட்டு ஒரு மாதிரி சாப்பிட்ற மாதிரி பார்க்குறாரு தயாங். இங்கே ஜங்குக்கு ஒரு மாதிரி படபடன்னு இருக்கு. பேபி உன் பார்வையே சரியில்லை. இல்லை வேண்டாம், என்னை விடு. வேணாட்டே. எனக்கு வேணுமே சொல்லும். வேண்டாம். எனக்கு வேணுமே சொல்லும், இப்போவே எங்கவே அப்படின்னு சொல்லிட்டு தயாங் வந்துட்டு அப்படியே ஃபோர்ஸ்ஃபுல்லாக அப்படியே ஜங்குக்கோட நெக்கை அப்படியே டக்குன்னு கிராப் பண்ணி இழுத்து அப்படியே ஜேகேயோட லிப்ஸ் அப்படியே பைட் பண்ணுறாரு. இங்கே ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே பெயினில் வந்துட்டு ஸ்ட்ரீம் பண்ணுறாரு. அம்மா முடியல, டே வலிக்குதுடா, விடுறா, டே ஆப்பிள் வாயா. தயாங் பேபி வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கோட ஷோல்டரை பிடிச்சி அப்படியே வந்து பஞ்ச் பண்ணுறாரு. பட் ஸ்டில் தயாங்கோட க்ரிப் வந்துட்டு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்படியே வந்துட்டு அந்த லிப்பை வந்து சக் பண்ணி அப்படியே வந்து பைட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அப்படியே வந்துட்டு ஜேகேவும் அப்படியே தயாங்கிட்ட அப்படியே சரண்டர் ஆகிடுறாரு. ஸோ ஜேகே started to kissing him while deeply biting Tay's lips. இவ்வளோ டேஸ் கால் அண்ட் டெக்ஸ்ட்டில் சண்டை போட்டுட்டு இருந்த அவங்க இப்போது அவங்க லிப்ஸில் வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க. 6 month 2 பேரும் எவ்வளோ மிஸ் பண்ணியிருப்பாங்களோ. அந்த மிஸ்ஸிங்ஸ் எல்லாத்துக்குமே சேர்த்து இந்த ஒரு கிஸ் மெடிசனாக இருக்குது. ஸோ அப்படியே 2 பேரும் ஒரு 15 minutes கிட்ட அப்படியே கிஸ் பண்ணுறாங்க. இப்போ 2 பேரோட லிப்ஸும் அப்படியே வந்து செப்பரேட் ஆகுது. செப்பரேட் ஆகிட்டு ஒருத்தர் அப்படியே பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. பார்த்து சிரிச்சுக்கிட்டே எகெயின் அப்படியே லிப்ஸில் ஒரு பீக் பண்ணிக்கிறாங்க. தட்ஸ் இட், ப்ராப்ளம் சால்வ்ட். ஸோ ஆஃப்டர் சம்டைம்ஸ் 2 பேரும் ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் ஐ மீன் 2 பேரும் ஹக் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்ல வந்தேன். ஸோ அப்படியே ஹக் பண்ணிகிட்டே தயாங் ஓய் சாங் கேட்கலாமா? கேட்கலாமே. என்ன சாங்? அவர் ஃபேவரட் சாங் வானமல்ல கேட்கலாமா? ஸோ 2 பேரும் வந்துட்டு ஒரு ஹெட்செட்டை வந்துட்டு அப்படியே ஷேர் பண்ணிக்கிறாங்க. அப்படியே அந்த சாங் வந்துட்டு ப்ளே ஆகுது. அப்படியே அந்த சாங்கை 2 பேருமே அப்படியே ஹம்மிங் பண்ணிகிட்டே கேட்டுட்ருக்காங்க. ஸோ அவ்வளோதான்டா இந்த ஒரு ஒன் ஷாட். இந்த ஒன் ஷாட் நான் இதோட வந்து முடிச்சுக்கிறேன். இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருக்குமான்னு எனக்கு தெரில, பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஒன் ஷாட். இதுன்னு இல்லை, நான் வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் இந்த ஒரு ஒன் ஷாட்டை வந்து நான் போட்டிருந்தேன். ஸோ பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதை தான் நான் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டேன். எனக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருமா எனக்கு தெரில, பட் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகே, அண்ட் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதில் என்ன பிடிச்சிருந்தது அப்படின்றத
கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஓகேவா? நானும் தெரிஞ்சுக்கிறேன். அவங்க ரிலேஷன்ஷிப்பில் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்லாம் வந்து எப்படி இருக்கும், அதுக்குள்ளே எப்படி சண்டை வரும் அப்படின்ற மூமெண்ட்லாம் வந்துட்டு எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நானும் கேட்கணுன்னு ஆசைப்பட்றேன். ஓகேவா? ஆர் நீங்கள் இந்த ஸ்டோரி பற்றி தயோங் அண்ட் ஜங்குக்கை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? உங்கள் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ண நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். ஓகே, லவ் யூ ஆல். பாய் டோக்கீஸ்.